ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? டேட்டா என்ட்ரி ஃபார்ம்ன்றது அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் இருக்குது எக்ஸலில் அப்படின்னா அது எப்படி சிம்பிளாக நம்ம பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு சாம்பிளுக்காண்டி ஒரு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ நான் ஒரு பேசிக் டைப் பண்ணிக்கிறேன். சீரியல் நம்பர், நேமு, ஃபாதர்ஸ் நேம், மார்க்கு, ரிசல்ட்டு, கிரேடு. சரிங்களா? ஒரு சாம்பிளுக்கு நான் ஒரு டேட்டா டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம அழகாக மெர்ஜ் பண்ணிக்கலாம் டேபிள் பண்ணி. ஸோ நமக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு மெர்ஜ் சென்டர் கொடுத்தீங்க அப்படின்னா மெர்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த இதை கிளிக் பண்ணிக்கோம்னா எல்லா எக்ஸல் செல்லும் செலக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா சீட்டுமே பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு உங்களுக்கு ட்ராக் ஆகும் அழகாக பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஹெட்டிங் வந்து பார்டர் போட்டு கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி கீழேயும் அதே தான், பார்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வச்சு நம்ம டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்டரும் கொடுத்துருங்க. உள்ள பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம சாம்பிளுக்கு ஒரு 10 டேட்டா டைப் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 டேட்டா டைப் பண்ண போனோம்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓவரால் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் சீரியல் நம்பர். சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம ஒரு சாம்பிளுக்கு ஒரு டேட்டா டைப் பண்ணி வச்சுங்களேன். இந்த மாதிரி இப்படி தான் நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம டைப் பண்ண தேவையில்லை. அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா எக்ஸலில் இந்த ஸ்டார்ட் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸல் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் கமாண்ட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆல் கமாண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏபிசிடி ஆர்டரில் வந்து அலைன் ஆயிரும். நம்ம வந்து ஃபார்ம் அப்படின்னா அதை தான் நம்ம தேட போகிறோம். இப்போ ஸோ ஏபிசிடி ஆர்டரில் இருக்கிறனால நான் வேகமாக கொண்டுட்டு போகிறேன். ஏபிசிடி எஃப்ல வந்து ஃபார்ம் இந்த இருக்கு வருங்க, ஃபார்ம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துடும். நான் ஃபஸ்ட்டு நான் முதல்ல ஆட் பண்ணனால இங்கே வந்துடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் வந்து ஆட் ஆயிரும், இந்த பட்டன் வந்து. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பட்டனை மட்டும் இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நம்ம என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கோமோ அது வந்து இந்த சைடில் வந்துடும். அதுக்குரிய நம்ம ஆல்ரெடி ஒரு டேட்டா டைப் பண்ணி வச்சுருக்கனால அது ஃபுல்லாக இங்கே வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நியூன்னு கொடுங்க. நியூன்னு கொடுத்துட்டு திருப்பி அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதே மாதிரி கொடுத்துருங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு நியூன்ற டேப் இருக்கிறாங்களே, நியூ டேப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். சரிங்களா? அதே மாதிரி தேர்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? நான் ஒரு சாம்பிளுக்காண்டி சும்மா டைப் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸல் நீங்கள் டைப் பண்ணும்போது என்ன வேல்யூ வேணுமோ அதை பக்காவாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸில் போய் நான் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கேயே போய் கரெக்ஷன் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிளுக்காண்டி எடுத்தோம் இல்லைங்களா, இப்போ இதை போய் நம்ம கரெக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்களேன், கரெக்ட் பண்ணலாம். நீங்கள் கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து சேஞ்சஸ் ஆயிரும். தெரியுதுங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஃபார்ம். இந்த டேட்டா என்ட்ரி ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக டைப் பண்ணிடலாம். உங்களுக்கு வேலை வந்து மிச்சம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.